ஹலோ மைண்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். டே 2 ஆஃப் 90 டேஸ் ஹெல்த் பெர்ஃபார்மன்ஸ் தான். இன்னைக்கு நான் என்னெல்லாம் சாப்பிட்டேங்கிறத பார்ப்போம். நேத்து ஏதோ இன்னும் ஏதோ கம்பேர் பண்ணி என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன், என்ன மறுபடியும் மிஸ் பண்ணியிருக்கேன், இல்ல நேத்து பண்ணது இன்னைக்கு என்னத்த மிஸ் அவுட் பண்ணியிருக்கேன்றத பார்ப்போம். முதல்ல இன்னைக்கு மார்னிங் ஆஸ் யூஷுவல் ஆஷ்கார்ட் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் அண்ட் 2 வால்நட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு குக்கும்பர் 100 கிராம்ஸும் அண்ட் யோகர்ட் எடுத்திருக்கேன். யோகர்ட்ல அதிக புரோட்டீன் இருக்கு கம்பேர்ட் டு கர்ட். அதனால யோகர்ட் எடுத்திருக்கேன். 3 மசாலா பாயில்டு எக்ஸ் எடுத்திருக்கேன். இன்னைக்கு மார்னிங் அம்மாவே ப்ரிப்பேர் பண்ணதுனால ஆ, மசாலா எக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுவே நான் பண்ணியிருந்தா அந்த மசாலா போட்டிருக்க மாட்டேன். பிளெயினா சாப்பிட்டுருப்பேன். எக்ஸ்ட்ரா கலோரிஸ் வேணாம்னு சொல்லிட்டு. பட் நெக்லிஜிபிள் கேலோரிஸ் தான். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ ஓவராலா இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸ்ல வந்து மசாலா போட்டு ஃப்ரை பண்ணாம இருந்திருக்கலாம். அத மட்டும் தவிர்த்திருக்கணும். அத தவிர இது ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட். எந்த பிஞ்ச் ஈட்டிங்கோ, பேட் ஈட்டிங்கோ இதுல இல்ல. ஸோ இட் இஸ் குட் டு கோ. அப்புறம் லஞ்சுக்கு நான் என்ன எடுத்திருந்தேன் அப்படின்னா, 200 கிராம்ஸ் ஆஃப் கோகனட் ரைஸு, அப்புறம் பிளாக் சன்னா ட்ரம் ஸ்டிக் போட்ட கறி அண்ட் 100 கிராம்ஸ் ஆஃப் குக்கும்பர். இதுதான் எடுத்திருந்தேன். ஆக்சுவலா இங்க வந்து நான் கோகனட் ரைஸ் கம்மி பண்ணியிருந்திருக்கணும். பிகாஸ் கோகனட் அப்படிங்கும்போதே கலோரிஸ் அதிகம் தான். நான் அட்லீஸ்ட் 100 கிராம்ஸ்க்கு கோகனட் ரைஸ் எடுத்து பிளாக் சன்னா ட்ரம் ஸ்டிக்கை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருந்திருக்கணும். பட் நான் அத பண்ணாம ஆஸ் யூசுவல் ரைஸ் 200 கிராம்ஸ் நான் சாப்பிடுறத மனசுல வச்சுக்கிட்டு கோகனட் ரைஸையும் 200 கிராம்ஸ் அளவுல மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பட் தட் இஸ் நாட் பேட். அது ஒண்ணும் பெரிய கேலரி டிஃபரன்ஸ் குடுத்துற போறதில்ல. பட் எனிஹவ் அ இதுல வந்து கேலரி அதிகம்ன்றது தான் நான் மீன் பண்ண வரேன். மத்தபடி இது ஒரு கிளீன் லஞ்ச். அடுத்து நான் எடுத்துக்கிட்ட ஃபுட் வந்து பனானா புரோட்டீன் ஷேக் தாங்க. நேத்திக்கு பொட்டாசியம் கம்மியா இருந்ததுன்றத பார்த்தோம். அத வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்காக இன்னைக்கு நான் ரெட் பனானால புரோட்டீன் ஷேக் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூசுவல் நான் வந்துட்டு வேவ ஆட் பண்ணி தான் புரோட்டீன் ஷேக் பண்ணேன். எனிஹவ் புரோட்டீன் எடுத்து தான் ஆகணும். அக்கார்டிங்லி இது ஒரு நல்ல ஃபுட் தான். அதுக்கப்புறம் இது ஒரு கேக். அதாவது சுகர்லெஸ் கேக்குன்னு தான் சொன்னாங்க. பட் எனக்கு லிட்டில் பிட் ஸ்வீட்னஸ் ஃபீல் ஆச்சு. பட் எனிஹவ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது அப்பா ஆஃபீஸ்ல கேக் கட் பண்ணியிருக்காங்க போல. எடுத்துட்டு வந்திருந்தாரு. ஸோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இந்த மாரி ஹேப்பனிங்ஸ் எல்லாம் ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று. ஃபார்மாலிட்டிக்கு கொஞ்சமா தான் எடுத்திருக்கோம். அப்படியே நெறைய அள்ளி சாப்பிட்டா தான் தப்பு இந்த இடத்துல. இட் இஸ் நாட் ராங். குவான்டிட்டி வைஸ் இது வந்து கம்மியா எடுத்துக்கிட்டதுனால தட் இஸ் நாட் ராங். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா டின்னருக்கு நான் வந்துட்டு புரோட்டீன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக 70 கிராம்ஸ் ஆஃப் சப்பாத்தில 4 எக்ஸ் வந்து ஸ்டஃப் பண்ணி அ சாப்பிடலான்ட்டு பிளான் பண்ணேன். டேஸ்டியாவும் இருந்துச்சு அண்ட் ஹெல்தியர் ஆப்ஷன் கூட. நம்ம இதில ஆயில் மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டாலே போதும். அண்ட் நான் வந்து கெட்சப் எடுத்திருக்கேன். வேற எதுவுமே சைட் டிஷ் நல்லா இல்ல. அட்லீஸ்ட் வந்து கார சட்னி மாரி செஞ்சாலோ, இல்லன்னா புதினா சட்னி மாரி செஞ்சு சாப்பிடும்போது, இதுக்கு ஒரு ப்ராப்பர் மேட்ச் இருந்திருக்கும். அண்ட் கெட்சப்புமே நான் ரொம்ப அதிகமாலாம் எடுத்துக்கல. கம்மியா தான் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு ப்ராப்பர் புரோட்டீன் ரிச் டின்னர். ஓவரால் நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னையோட எனர்ஜி கன்சம்ப்ஷன் 1662. பட் நான் டார்கெட் வச்சது 1200. 1200 ஓகே கன்சியூம் பண்ண முடியாது. அந்த அளவு லோவா கன்சியூம் பண்ண முடியாது. பேலன்ஸ்டா எல்லாத்தையும் நம்ம கொண்டுட்டு போணுன்றபோது, பட் ஸ்டில் அரவுண்ட் 1500க்குள்ள நான் ரீச் ஆயிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் முடியல. இவ்ளோ கால்குலேட்டிவா இருக்கும்போதே எ கலோரி எக்ஸீட் ஆகுதுன்னா, அப்ப நம்ம கால்குலேட்டிவே இல்லாம சாப்பிடும்போது எக்கச்சக்கமான கேலரிஸ் கன்சியூம் பண்றதுக்கான சான்ஸ் அதிகம். நெறைய பேர் கேட்கலாம், மெஷர்மென்ட் போட்டு எத்தன நாள் இப்படி சாப்பிட முடியும்? அப்படி சாப்பிட்டாலும் நமக்கு ஒரு கடுப்பான ஃபீல் குடுக்காதா? அப்படின்னு கேட்கலாம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு மந்த் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மெஷர்மென்ட் பேசிஸ்ல ஃபுட் எடுத்துக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துட்டு மெஷர்மென்ட்டோட இது புரிய ஆரம்பிச்சுரும். இவ்ளோ கிராம்க்கு இவ்ளோ கலோரி தான் இருக்கும்னு பேசிஸ்ல நம்மளும் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங்கா நம்ம சாப்பிட ஆரம்பிச்சுருவோம். அண்ட் இன்னைக்கு 1662ங்கிறது வந்துட்டு டார்கெட்ட எக்ஸீட் ஆகி தான் இருக்கு. பட் ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் ஏன்னா என்னுடைய செடன்டரி லைஃப் ஸ்டைலுக்கு 2400 கேலோரிஸ் வரைக்கும் நான் சாப்பிடலாம். அப்படிங்கும்போது இன்னைக்கு ஒரு வெயிட் லாஸ்க்குள்ள தான் இருக்கோம். ஸோ ஓகே ஆவரேஜ். அண்ட் புரோட்டீன் பொறுத்தவரைக்கும் 94 கிராம் ரீச் பண்ணியிருக்கோம். எக்ஸலென்ட் தான். என்னதான் வந்துட்டு நம்ப க்ளோஸ் டூ 100 கிராம் இருந்தாலும், நம்மளோட மெயின் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் அண்ட் வே புரோட்டீன் தான். நான் ஒரேடியா எக்ஸ்ல இருந்தே புரோட்டீன் கன்சம்ப்ஷன ஸ்டாப் பண்ணிட்டு, வெரைட்டி ஆஃப் புரோட்டீன் சோர்ஸ வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ அத வந்து நம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்தர் மோர் டேஸ்ல. அதுதான் புரோட்டீன பொறுத்தவரைக்கும். கார்போஹைட்ரேட்ஸ் பொறுத்தவரைக்கும் வித்தின் ரேஞ்ச்ல தான் இருக்கும். பட் எனிஹவ் கார்ப்ஸ கம்மி பண்றது நல்லது. அண்ட் ஃபைபர் பொறுத்தவரைக்கும் நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி ஹையர். பட் இருந்தாலும் டார்கெட்டட் ஃபைபர நம்ம இன்னும் ரீச் அவுட் பண்ணல. ஸோ கண்டிப்பா இன்க்ரீஸ்
இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபர்தர் டேஸ்ல அதையும் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் ஃபேட் வந்துட்டு இப்போ நேத்திய விட இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சேச்சுரேட்டட் ஃபேட், அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ன்னு ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு ஃபர்தர் டேஸ்ல வந்துட்டு போட்டு காட்டுறேன். ஹெல்தி ஃபேட் எது, நம்ம வந்து குறைச்சிக்க வேண்டிய ஃபேட் எதுன்னு சொல்லிட்டு. அண்ட் வாட்டர் பொறுத்த வரைக்கும் நேத்திக்கு 2 லிட்டர்ஸ் கன்சியூம் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் 3 லிட்டர்ஸா எக்ஸீட் ஆயிருக்கு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எக்ஸீட் பண்ணணும். எக்ஸசைஸ்ன்னு வரும்போது 1 ஹவர் இன்டென்ஸ் ஒர்க் அவுட்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் சத்தியமா சொல்றேன், என்னால அது டைம் ஒதுக்கி பண்ண முடியல. ஈவன் தோ நான் இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். இருந்தாலும் அந்த டே கரெக்ட்டா இருக்கு. நான் கொஞ்சம் பிரஷர் போட்டுக்கணும் எனக்கு. அப்பதான் நான் அத பண்ண ஆரம்பிப்பேன். எனக்கு அட்லீஸ்ட் 15 டேஸ் ஆகும். நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் ஐ வில் டூ இட் டெஃபினெட்லி. அண்ட் ஸ்ட்ரெங்த் ட்ரெய்னிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸ்ட்ரெங்த் ட்ரெய்னிங் கமிங் வீக்ல பண்ண ஆரம்பிக்கிறேன். எப்படியாச்சும் டைம் ஒதுக்கி. அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸும் ஓவரால் கவர்டுன்ற மாரி தான் இன்னைக்கு போட்டதுல காமிச்சது. அண்ட் நேத்து பொட்டாசியம் கூட இன்னைக்கு மேட்ச் பண்ணியாச்சு த்ரூ ரெட் பனானா. ஸோ ஓவரால் குட் ஒன்லி. அண்ட் அவுட் சைட் ஃபுட்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு எதுவுமே நான் அவுட் சைட்ல இருந்து இது பண்ணல. எக்ஸப்ட் கேக் வந்துட்டு ஆப்வியஸ்லி வெளியில இருந்து வாங்கினது தான். ஸோ அது வந்து இட்ஸ் நாட் அ கன்சிடரபிள் திங். ஸோ ஓவரால் டுடே ஸ்டேட்டஸ் வந்து நேற்றை விட நிறைய இடத்துல இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஒன்லி திங் நான் பண்ண வேண்டியது எக்ஸசைஸ். இன்னும் ஸ்லீப்பை வந்து 8 ஹவர்ஸ் தான் நான் கொண்டுட்டு போகணும். வாட்டருமே கொஞ்சம் எக்ஸீட் பண்ணும். நேற்றுக்கு கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு ஓகே குட் ஒன்லி. ஸோ ஓவரால் இன்னையோட டே வந்துட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் டேன்னு சொல்லலாம். இந்த வீடியோ மேக் பண்றதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் நம்ம அவேரா இல்ல. ஒர்க் ப்ரெஷர் காரணமா நம்ம ஃபோர்ஸ் டு சூஸ் அன்ஹெல்தி ஃபுட்ஸ். நம்ம எல்லாருமே வந்து ஈஸிலி அவைலபிள் ஃபுட்ஸை தான் சூஸ் பண்ணுறதுக்கு தள்ளப்படுறோம். அப்படிங்கும்போது ஈஸிலி அவைலபிள் ஃபுட்ஸ் எல்லாமே மோர் ஓவர் ஜங்க் ஃபுட்ஸாக தான் அமையுது. இருந்தாலும் சில பேர் வந்து ஹெல்த் ஃபோக்கஸ்டாக தான் யோசிக்கிறாங்க. ஒரு சில குரூப்ஸ் வந்து ஃபேண்டசி சேசஸாகவும் இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வீட்ல பார்த்து சாப்பிடுற ஃபுட்ஸே வந்துட்டு நிறைய நம்ம குத்தம் கண்டுபிடிக்கிறோம். கோகனட் இன்னைக்கு அதிகமா சாப்பிட்டுட்டா ஃபேட் இன்க்ரீஸ் ஆயிரும் அப்படின்லாம் யோசிக்கும் போது, அந்த காலத்துல எப்படி மக்கள் சாப்பிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க வந்து மெஷர் பண்ணி சாப்பிடல. பட் ஹெல்தியான ஃபுட்டை சாப்பிட்டாங்க. அதுக்கு ஈக்குவலா எக்ஸசைஸ் பண்ணாங்க. டயத்துக்கு வந்துட்டு தூங்கிடுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் சாப்பிட்டா இந்த ஃபுட் அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது, சேராது. தேர் அவேர். அதனால அவங்களோட லைஃப் ஸ்டைலே வந்துட்டு ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலா இருந்தது. இப்போ அப்படி இல்ல. நம்ம நிறைய வந்துட்டு ஜங்க் ஃபுட்ஸை வந்து உட்கொள்றோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஒரு ஹெல்தி ஃபுட்டை தான் நம்ம சாப்பிட்டே ஆகணும். we are pressure to eat unhealthy foods also. அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் மெஷர் பண்ணி சாப்பிடும்போது ஒரு நமக்கு ஒரு பயன். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி அளவோட சாப்பிடும் போது அட்லீஸ்ட் வர்ற பிரச்சனையை நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். இதுதான் இந்த வீடியோட நோக்கமே. உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது மூலியமா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கிரியேட் பண்றீங்க இன்னும் ஃபியூச்சர்ல நல்ல நல்ல வீடியோஸ் போடணும்ட்டு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். அவ்வளோதான். பாய்.